வணக்கம் எனது அருமை மாணவ மணிகளே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது இயல் 1 எல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம உரைநடை, செய்யுள், துணைப்பாடம், இலக்கணம் அனைத்தையும் முடித்தாகிவிட்டது. இனிமேல் நாம் பார்க்க போகிறது இந்த இயல் 1 கடைசி காணொளி. இது பக்கம் 17. கையில் கண்டிப்பாக உங்ககிட்ட பென்சில் இருக்கணும், புத்தகம் இருக்கணும். ஏன்னா நான் பின்னாடி உள்ள பயிற்சிகள் இருக்கு இல்லையா, இயல் 1க்கு பின்னாடி உள்ள பயிற்சிகளும் முக்கியமான கேள்விகள். அப்புறம் பொது தேர்வில் உங்களுக்கு கேட்க போகிற கேள்விகள், 1 மார்க் கேள்வி என்ன, 4 மார்க் மதிப்பெண் கேள்வி என்ன, நெடுவினா என்ன, இதை எல்லாத்தையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனவே கண்டிப்பாக உங்கள் கையில் பென்சில் இருக்கணும், புத்தகம் இருக்கணும். புத்தகம் இருந்தால் தான் உங்களுக்கு டிக் பண்ணிக்க முடியும் ஆன்சர்ஸ் எல்லாம். நான் உங்களுக்கான ஒரு விஷயம் சொல்லிடுறேன், ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டேன் எப்போவுமே. நான் ஸ்பூன் ஃபீடிங்னா என்னென்னு தெரியுமா? எல்லாத்தையும் பிசைஞ்சு சாதத்தை போட்டு குழம்ப ஊற்றி பிசைஞ்சு வாயில் ஊட்டி விடுறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு புரியாததை புரிய வைப்பேன், ஆனால் அதை நீங்கள் தான் எடுத்து சாப்பிடணும். பரிமாறுவேன், எடுத்து சாப்பிட வேண்டியது நீங்கள் தான். ஸ்பூன் ஃபீட் பண்ணுறது எனக்கு எப்போவுமே பிடிக்காது. அப்படி பண்ணினா என்ன அப்படின்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் மூளைக்கு வேலையே கொடுக்க மாட்டீங்க. அதனால தான் எப்படி அந்த ஆன்சர்ஸை நீங்கள் எதிர்கொள்ளணுங்கிற அதை மட்டும் சொல்லிக் கொடுப்பேனே தவிர, மற்ற பயிற்சிகளையெல்லாம் நீங்கள் முயன்று நீங்கள் செய்யணும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் முடித்ததுலேருந்து தான் வரும், ஈஸியானது தான் எல்லாமே. ஸோ உங்கள் முயற்சியும் இதில் வேணும். முழுக்க நானே உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. நீங்களும் கொஞ்சம் சிந்திக்கணும், உங்கள் மூளைக்கு வேலை கொடுக்கணும். அப்போ தான் உங்களுடைய அறிவு வளரும். அதில் ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன், விளக்கம் சொல்லுவேன். சரியா? இப்போ நான் உங்களுக்கு நடத்த போகிறது என்ன அப்படின்னா, பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள், இதை எப்படி எழுதணும், எந்த தேர்வில் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போவும் நான் கிராமர் பார்ட்டு, நான் முதல்ல சொன்ன மாதிரி கிராமர் பார்ட்டு 12க்காக மட்டும் இல்லை, அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கும் சேர்த்து நான் நடத்த இருக்கிறதுனால அதை ஒரு தனி பகுதியாக தான் நான் போடுறேன். இப்போ இந்த இயல் 1 முடிச்சிட்டேன் இல்லையா, ஏதாவது ஒன்று கையில் எடுத்துக்கிறேன், இலக்கண குறிப்போ ஏதாவது ஒன்று எடுத்து அதுக்கு ஒரு தனி வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். எப்படினாலும் நீங்கள் உங்களுடைய காலாண்டு தேர்வுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான எல்லா இலக்கணங்களையும் நான் கற்றுக் கொடுத்துருவேன். சரியா? நான் ஏற்கனவே சொன்ன அந்த வாக்குறுதியை நான் மீற மாட்டேன். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. இன்னும் அந்த பக்கம் போகலையே, நமக்கு அதில் தானே நிறைய சந்தேகம் இருக்குது. ஆமாம், அதில் தான் நிறைய சந்தேகம் இருக்கும். இதெல்லாம் கூட நீங்கள் புத்தகத்தை பார்த்து இல்லைன்னா கைடை பார்த்து ஏதோ ஒன்றா ஒப்பேத்திடுவீங்க. ஆனால் இலக்கணம் அப்படி இல்லை, புரிஞ்சால் தான் எழுத முடியும். மேக்ஸ் மாதிரின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் அதை நான் தனியாக உங்களுக்கு நான் வீடியோ போட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். எப்படி முழு 4 மதிப்பெண் பெறணும் பொது தேர்வுலங்கிறதுக்கு தனி ஃபார்மேட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அதை நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். சரியா? சரி, இப்போது இவ்வளோ நேரம் நான் பேசுனது எதுக்குன்னா, நீங்கள் பென்சில் எடுக்காதவங்கள்லாம் போய் பென்சில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான். புத்தகம் எடுக்காமல் உட்காந்தவங்கள்லாம் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் பேச்சு கொடுத்தேன். இப்போ போயிடலாமா? பக்கம் 17. அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் உங்களுக்கே தெரியும். வாழ்த்து பாடலாமா? உயிர் கொடுத்த தாயே, உரு கொடுத்த தந்தையே, அறிவெனும் குருவே, அருள் காட்டும் இறையே, இடம் கொடுத்த நாடே, இனம் காத்த மொழியே, தமிழே என் மூச்சே, தலைவணங்கி வணங்குதும் நாங்கள். முதல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடி மனசார நம்ம வாழ்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாடத்துக்குள்ளே போனோன்னு சொன்னால் மனசில் ஒரு அமைதி கிடைக்கும். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? சரி, ஒருவேளை நானே மறந்துட்டா கூட நீங்கள் பாட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாடத்தை கவனிக்க ஆரம்பிக்கணும். இல்லை, எனக்கு நேரடியாக நீங்கள் சொல்ல முடியாது, அதனால் நீங்களே சொல்லிடலாம். நான் மறக்க மாட்டேன், மறந்தால் அப்போவும் நீங்கள் விட்டுறாதீங்க வாழ்த்து சொல்ல அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சரி, இப்போ 17ஆம் பக்கம் இலக்கண தேர்ச்சிகோள். இலக்கண தேர்ச்சிகோள் அதில் முதல் கேள்வி, பிழையான தொடரை கண்டறிக. வாசித்து பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதே பாணியில் தான் உங்களுக்கு பொது தேர்வுலையும் கேட்பாங்க. 4 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க இல்லையா?
காளையை பூட்டி வயலை உழுதனர், மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர், காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இதில் தப்பாக எழுத்துப்பிழையோடு இருக்கக்கூடிய அந்த வாக்கியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா படித்து பாருங்கள், உன்னிப்பாக கவனிங்க. இதில் எது எழுத்துப்பிழையோடு இருக்குதுன்னு கேள்வியை நல்லா புரிஞ்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அவசரப்படவே கூடாது. இந்த தேர்ந்தெடுத்த எழுதுகளை மட்டும் அவசரப்படவே கூடாது. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் ஆப்ஷனையே பார்க்கணும். கேள்வியை பார்த்த உடனே நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்து டிக் அடிச்சிடக்கூடாது, இல்லைன்னா எழுதிடக்கூடாது. ஏன்னா அதில் எங்கேயாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும் ஆப்ஷனில். அதனால் அவசரப்படாதீங்க, நல்லா பாருங்கள். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூன்றாவது இ, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலை வரணும், இது காளை போட்டிருக்கு. காளைனா மாடு. காலையில் பூ பூக்கும் இல்லையா, அதனால் இங்கே வந்து என்ன வரணும், மார்னிங், காலை வரணும். அதனால் லை, அதை மட்டும் மாற்றணும். பூத்த மல்லிகை மனம் வீசியது. அப்படி ரைட்டா? மனம்னா மனசு. மனம் என்றால் மனசு இல்லையா? இங்கே என்ன வரணும், மனம் வீசியது, 3 சுழி நகரம் வரணும். மனம் வீசியது அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ 2 பிழை இருக்குது இந்த வாக்கியத்தில். அதனால் அதுதான் உங்களுடைய ஆன்சர். என கேள்வி பிழையான தொடரை கண்டறிக தான். அதனால் இதுதான் மூன்றாவது தான் உங்களுடைய ஆன்சர். டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க. இந்த பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும், புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. இதில் எது வந்து பேச்சு இதில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, பேச்சு தமிழில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 4யுமே படித்து பாருங்கள். 3 விடைகள் வந்து உங்களுக்கு எழுத்து இதில் தான் இருக்கும், மொழியில் தான் இருக்கும். செந்தமிழில் எழுத்து மொழி வழக்கில் தான் இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் பேச்சு வழக்கில் இருக்குது. அது எதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் இது அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. மீதியெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக அந்த இலக்கணப்படி உங்களுக்கு எழுத்து வழக்கில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து மூன்றாவது முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். இதை நம்ம இலக்கணம் நடத்தும் போதே இதனுடைய வித்தியாசம் என்னங்கிறத உங்களுக்கு நான் நடத்தினேன். அவ்விரு சொற்றொடர்களை உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்கன்னு கேட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க, ஒரு வாக்கியம். ஸோ முடிந்தால் தரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் வாக்கியம்தான், ரொம்ப பெரிய வாக்கியமெல்லாம் தேவையில்லை, சிம்பிளான வாக்கியம். உன்னால் முடிந்தால் இந்த பென்சிலை எனக்கு தரலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு வாக்கியம் ஆயிடுச்சா? அடுத்தது முடித்தால் தரலாம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு இணையான ஒரு வாக்கியத்தை நீங்கள் எழுதணும். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதே எழுதக்கூடாது, நீங்கள் வேறு முயற்சி பண்ணுங்கள், சரியா? நீ உன்னுடைய பாடங்களை முடித்து விட்டால் அப்போ வேணால் நான் உனக்கு சாக்லேட்டு தரலாம், அந்த மீனிங்கில் வரணும். ஸோ நீங்கள் ஒரு வாக்கியம் நீங்களே முடித்தால் தரலாங்கிறதுக்கு நீங்களே ஒரு வாக்கியம் ஃப்ரேம் பண்ணுங்கள், சொந்தமாக ஃப்ரேம் பண்ணுங்கள். ஏன்னா பரீட்சையில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை கூட நோட்ஸை காப்பி அடித்து டப்பா அடிச்சிருவாங்க. ஆனால் திருத்துறவங்களுக்கு தெரியாதாம்மா, எப்படிம்மா ஒருத்தர் வந்து ஒரு வாக்கியத்தை எல்லோரும் ஒரே மாதிரி யோசிக்க முடியும்? ஒரு பொருளை தர்றோம், அதுக்கு வந்து ஒரு வாக்கியம் எழுதுன்னு சொன்னால் எல்லோரும் ஒரே மாதிரி வாக்கியத்தை எப்படி எழுத முடியும்? அப்போ திருத்துற ஆசிரியர்கள் எளிதாக கண்டுபிடிச்சிருவோம், இது எங்கேயோ நீங்கள் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கைடை பார்த்து எல்லோரும் ஒரே மாதிரி டப்பா அடிச்சிருக்கீங்க, மக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுப்போம். அதனால் நீங்களாக ஒரு பொருளை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக ஒரு வாக்கியத்தை அமையுங்க. சிம்பிள் வாக்கியமாக, எளிதான ஒத்த வரியில் ஒரு சிம்பிள் வாக்கியமாக, ஆனால் பொருளோடு சென்சிபிளாக இருக்கணும். உன்னுடைய வாக்கியம் சென்சிபிளாக இருக்கணும்னா என்ன சொல்கிறேன், பொருளோடு இருக்கணும், சும்மா எதையாவது வளரக்கூடாது, அர்த்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது உன்னுடைய வாக்கியம், அதுதான் சொல்ல வரேன், புரியுதா? ஸோ நல்ல அர்த்தத்தோட ஒரு சின்ன எளிதான ஒரு வாக்கியத்தை நீங்கள் முயற்சி பண்ணி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நிறைய மதிப்பெண் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தனியாக முயற்சி பண்ணணும். மற்றவங்களோட சேர்ந்து நீங்களும் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டாதீங்க, நிச்சயமாக திருத்துற ஆசிரியர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்தது தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? இதை தான் நான் உங்களுக்கு பாடம் நடத்தும் போதே சொன்னேன், மிக முக்கியமான 4 மதிப்பெண் கேள்வி அப்படின்னு சொல்லி. ஸோ இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் நான் அந்த மேலே இருக்கு இல்லையா, பிழைகள் தவிர்க்க சில குறிப்புகள்னு 5 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது ஒரு 4 பாயிண்ட்டை நீங்கள் எழுதணும். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். இப்போது அடுத்த பக்கத்துக்கு வாங்க, 18ஆம் பக்கம்.
இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல். இதில் வந்து உங்களுக்கு உரைநடை, செய்யுள், துணைப்பாடம் எல்லாத்துலேருந்தும் கலந்து எல்லா இயல்லையும் 5 தேர்வு பலவுள் தெரிக இருக்கும். எல்லா இயல்லையும் இருக்கும். 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு உள்ளே இருந்து தான் அந்த உங்களுக்கு எடுத்த உடனே 14 கேள்வி வருது இல்லையா, தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு உள்ளே இருந்து அவ்வளவுமே இதுக்குள்ளே இருந்து தான் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் மார்க் பண்ணிக்கோங்க. பலவுள் தெரிக ஃபஸ்ட்டு. நீங்கள் இப்போ சொல்லலாம் இதுக்கு ஆன்சரை, ஏன்னா நான் பாடம் நடத்தி முடித்தாச்சு. அதனால் நீங்களே யோசித்து டக்குன்னு ஆன்சரை நீங்களே சொல்லலாம். இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் என்னன்னு பார்த்தோம். 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு பார்த்தோம்? கரெக்ட், 3வது தொல்காப்பியம். டிக் பண்ணிட்டீங்களா? அடுத்தது, மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாட்டில் நடத்தணும் இல்லையா பழமை நலம், இந்த முதல் பாட்டில் நடத்தணும்ல. என்ன ஆன்சர் பண்ணோம்? இப்போ உங்களுக்கு இது தமிழ் எழுத்துக்களில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1லேருந்து 10 வரைக்கும் தமிழ் எழுத்துக்கள் எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 10ஆம் வகுப்பில் உங்களுக்கு அதுக்கு கேள்வியே உண்டு இல்லையா? அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன ஆன்சர்? 4வது ஆப்ஷன் தான் இதுக்கான விடை. அடுத்தது, மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். இதுவும் அதே பாட்டில் உள்ள கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடை நயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாணலம் பாராட்டுதல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பகுதி இருக்குது இலக்கணத்தில். யாப்புன்னு சொன்னல, அது ஒரு கொஷின் கம்பல்சரியாக கேட்பாங்கம்மா எக்ஸாமில், போர்டு எக்ஸாமில் 4 மதிப்பெண் கேள்வியாக வரும். அது வந்து உங்களுக்கு நான் பின்னாடி இலக்கணம் நடத்தும் போது அது கண்டிப்பாக நான் நடத்துவேன். மோனைனா என்ன, எதுகைனா என்ன, இது பல பேருக்கு தெரியாது. ஆசிரியர்களும் கொஞ்சம் மேலோட்டமாக நடத்திட்டாங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே புரியாது. இந்த ஆப்ஷன் தானே விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதை மாதிரி கேள்வி டிஎன்பிஎன்சி தேர்வுகளில் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ எப்படி பதில் சொல்லுவீங்க? ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 12ஆம் வகுப்புனா அதில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதும்போது உங்களுக்கு அது பயன்படும். அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த 12ஆம் வகுப்பை முடித்தா போதும்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் நடத்துகிறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது நடத்துகிறேன். இது என்ன முழு பகுதி யாப்பு என்னங்கிறத உங்கள் பாணலம் பாராட்டுதல் 4 மதிப்பெண்கள் முழுமையாக நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நான் தனியாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ ஆன்சர் சொல்லிடுறேன். 3வது, அடி எதுகை சீர் மோனை இருக்குது அப்படின்னு நான் ஆன்சர் இதுக்கு. அடினா என்ன, மோனைனா என்னன்னு தெரியாதவங்க இருப்பீங்க. அவங்க வருமல டிக் மட்டும் பண்ணிக்கோங்க ஆன்சரை. உங்களுக்கு பின்னாடி நான் நடத்தும் போது இதோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏன் இதை நம்ம செலக்ட் பண்ணோங்கிறது உங்களுக்கே புரிய வரும். இப்போ அதற்கான நேரம் அல்ல, அதனால் நான் விடையை மட்டும் சொல்கிறேன். ஆனால் தவறாமல் நான் யாப்பு நடத்துகிற அந்த காணொலியை, அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்திங்கன்னா இது எதுக்கு வந்து இதை நம்ம செலக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். புதுசாக ஒன்றா அழகாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த ஆர்வத்தோடு காத்திருங்க, நான் வீடியோ போடுறேன். சரியா? 4வது 2 கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு கருத்து 1ல் வந்து இயல்பு வழக்கில் தொடரமைப்பு என்பது எழுவாய் பயனிலை என்று வருவதே மரபு. 2வது கருத்து, தொடரமைப்பு சங்க பாடல்கள் பலவற்றில் பிறழ்ந்தும் வந்திருக்கிறது அப்படின்னு 2 கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த டைப்பில் உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு வரும் கொஸ்டின்ஸ். இதே கொஸ்டின் தான் வரும். கொஸ்டின் மாற்றிக்கிட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பயப்படாதீங்க. வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணிலாம் புதுசாக ஏதாவது புக்கு உள்ளே இருந்தெல்லாம் கேட்டுருவாங்களா அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. தமிழில் அந்த மாதிரியெல்லாம் வராது. உங்களுக்கு புத்தகத்துக்கு பின்னாடி, இயலுக்கு பின்னாடி என்ன உங்களுக்கு கேள்விகள் இருக்கோ அதை தான் அப்படியே தான் கேட்பாங்க. அதனால் பயப்படாதீங்க. பாடத்தை நல்லா புரிஞ்சவங்க இந்நேரம் விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. 3வது விடை, 2 கருத்தும் சரி. இந்த 2 கருத்துமே பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் 2 கருத்துமே சரி என்பது தான் இதற்கான விடை. 3வது அடுத்து பொறுத்துகளை எந்த ஆப்ஷன் தான் கேட்பாங்க. உங்களை பொறுத்த சொல்ல மாட்டாங்க. கீழே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் பொருத்தி பார்த்துட்டு இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக எழுதணும். அதனால் விடை தெரியாமல்லாம் நீங்கள் எழுத முடியாது. நீங்களாக பொருத்தவும் கூடாது. அதில்
ரஃப்பாக பொருத்தி பார்த்துட்டு மனக்கண்ணில் பொருத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே கீழே கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் எது சரி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக எல்லா பாடங்களையும் தலைப்பும் தெரிஞ்சிருக்கணும், டைட்டில். அதை யார் எழுதுனாங்கங்கிறதும் +2 மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 8 இயலில் எல்லா உரைநடை நான் சொல்கிறது எல்லாமே சொல்கிறேன், செய்யுள், துணைப்பாடம் எல்லாமே சொல்கிறேன். அது யார் எழுதுனாங்க அப்படிங்கிற ஆசிரியர் பெயர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த டைப்பில் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ பொறுத்துகளை பாருங்கள், எந்த ஆப்ஷன் சொல்லிடுறேன் நான். தமிழியல் யார் எழுதினாங்க, நிலவுப்பு யார் எழுதினாங்க, கிடை யார் எழுதினாங்க, உய்யும் வழி யார் எழுதினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. 4வது ஆப்ஷன், இதுக்கு 4வது ஆப்ஷன் விடை 2, 3, 4, 1. சரியா? குறிச்சிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக முக்கியமான கேள்விகள். சரி, இப்போ குருவினாங்கிறது 2 மதிப்பெண் கேள்வி. இதுலேயும் உங்களுக்கு எல்லாம் கலந்து தாம்மா வரும். உரைநடை, செய்யுள் எல்லாம் கலந்து தான் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸும் 4 மார்க்ஸும் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு இயல்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு கரெக்டாக தெரியணும், எது வந்து செய்யுள் கேள்வி, எது வந்து உரைநடை கேள்வின்னு. பாடத்தை ஒழுங்காக கவனிச்சிருந்தீங்கன்னா இதை ஈஸியாக எழுதலாம் நீங்கள். இதில் வந்து உங்களுக்கு முதல் 3 கேள்வியுமே முக்கியமான கேள்வி தான். நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக, அது. அடுத்து அந்த படாம் அந்த கேள்வி. 3வது கேள்வி கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட, இது வந்து 2020 இதை கேள்வியை கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விம்மா. நான் சொல்லும்போது அதை நீங்களே மார்க் பண்ணிப்பீங்க. நீங்களாம் புத்திசாலி மாணவர்கள். நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு இந்நேரம் என்ன புரிஞ்சுருக்கும். ஸோ நீங்கள் எதெல்லாம் நான் முக்கியம்னு சொல்கிறேனோ அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிப்பீங்க. இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பக்கத்தில் இந்த இன்ட்டு மார்க் போட்டு 4 பக்கம் புள்ளி வைப்போமே, அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு படிக்கும்போது அதெல்லாம் நல்ல தெளிவாக படிச்சுட்டு போயிடுங்க. ஈஸியான கேள்வியும் கூட. இது கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்பாங்கம்மா. அதுக்கப்புறம் விடியல், வனப்பு இரு சொற்களை ஒருங்கிணைத்து தொடர் அமைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடியல்னா காலையில், அதிகாலை, அதுதான் விடியல். வனப்புன்னா அழகு. ஸோ இது உனக்கு வந்து இது இலக்கிய வார்த்தைகள், அதனால் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் கீழே எழுதிக்கோங்க. விடியல் அப்படின்னு சொன்னால் அதிகாலை அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. வனப்பு அப்படின்னா அழகுன்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பொருள் தெரியும்ல. இப்போ அந்த விடியல்ங்கிற வார்த்தையையும் வனப்புங்கிற வார்த்தையை வச்சு தனித்தனியாக 2 வாக்கியத்தை அமைச்சிருங்க. காலைன்னு பொருள்பட ஒரு வாக்கியமும், அழகு என்று பொருள்பட்ட வனப்பு. அழகுன்னு எடுக்கக்கூடாது, அர்த்தத்தை எடுக்கக்கூடாது. அவங்க கொடுத்துருக்கிற அந்த சொல்லை வைத்து நீங்கள் ஒரு வாக்கியம், சிம்பிளான ஒரு வாக்கியத்தை அமைங்க. அவ்வளோதான், ஈஸி தான் இது. சரியா? அடுத்தது சிறுவினாங்கிறது 4 மதிப்பெண் கேள்வி. அதில் வந்து உங்களுக்கு முதல் 3 கேள்வியும் முக்கியமான கேள்விகள். முதல் 3 கேள்வியும் மிக முக்கியமான கேள்வி. அதில் 3வது கேள்வி பாருங்கள். ஏங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகன்னு கேட்டிருக்காங்களே. இது 4 மார்க்கில் இதை மாதிரி கேள்வி வரும். இடம் சுட்டி பொருள் விளக்கம். அப்போ இடம் எழுதி பொருள் எழுதி விளக்கம் எழுதணும். அது நான் உங்களுக்கு தனி ஃபார்மெட், அது நான் அது உங்களுக்கு தனியாக கொடுப்பேன். இடத்துல என்னென்ன எழுதணும், பொருள் என்ன எழுதணும், விளக்கத்தில் என்ன எழுதணும், அதெல்லாம் நான் உங்களுக்கு தனி ஃபார்மெட் கொடுப்பேன். அப்படியே 4 மார்க் சொலையாக அப்படியே 4 மதிப்பெண்ணை நீங்கள் வாங்கிடலாம். கேள்வி பதில் எடுத்து எழுதுறதை விட இதை மாதிரி எடுத்து எழுதுறது வந்து சிறப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது மேக்ஸ் மாதிரி, கிராமர் இல்லையா? அதனால் முழு 4 மதிப்பெண்களும் அப்படியே பெற்று விடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இலக்கண கேள்விகளில் ஒற்றுப்பிழை பார்க்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் ரொம்ப பார்க்க மாட்டாங்க. திருத்தும் போது ஸ்கூலில் பார்ப்பாங்கம்மா, பள்ளியில் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா அது உங்களை திருத்தணும் இல்லையா உங்களை, அதனால் பள்ளிகளில் கண்டிப்பாக பார்ப்போம். பொது தேர்வில் பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பொது தேர்வில் வந்து கிராமர் கொஸ்டின்ஸை வந்து எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. முழு 4 மதிப்பெண்ணை அப்படியே வாங்கிடலாம். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது ஒரு நல்ல ஐடியா. ஸோ இடம் ஃபஸ்ட்டு எழுதணும், அதுக்கப்புறம் சான்று எழுதணும், அதுக்கப்புறம் பொருள் எழுதணும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு தனி வகுப்பாக தான் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய விஷயம். பட் இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுவும் 2020 கேட்டிருந்தாங்க. ஏங்கோலி நீர் ஞாலத்து இருளகற்றும். இதுக்கெல்லாம் நான் மெட்டீரியல் கொடுத்துருவேன், பயப்படாதீங்க. உங்களுக்கு நான் மெட்டீரியல் நோட்ஸே கொடுத்துருவேன். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. அடுத்த கேள்வி வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல. 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அது நன்னூலுடைய ஒரு சூத்திரம்னா 100 மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வாவாங்கிறது நம்ம செய்யுள்ள படித்த முதல் பாடல்.
ஓகே, இளம் தமிழேன்னு படித்தோம் இல்லையா, அந்த பாடல் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய அந்த பாடல். இப்போ இந்த 2 வாக்கியத்திலையும் என்ன வேறுபாடுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். பின்வரும் இரு பாக்களில் கருத்துகளில் உள்ள வேற்றுமையை கூறுகன்னு சொல்லியிருக்காங்க. இது 2லேயும் பொருள் வேற்றுமை இருக்குது. என்ன வேற்றுமை அப்படின்னு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா நன்னூலில் சொல்லியிருக்கிறது வந்து புதியன வரலாம், பழையன கழியலாம், அழிஞ்சிடலாம், பரவாயில்ல, காலத்துக்கு தகுந்த மாதிரி தமிழ் மாறணும்னு நன்னூல் சொல்லுது. ஆனால் சிற்பி சுப்பிரமணியம் எதிராக சொல்கிறார், வேறுபடுத்தி சொல்கிறார். என்னது? பழமை நலத்தை புதுப்பிக்கணும், அதுக்காக தமிழ் கோயிலே நீ வாங்கிறாரு. இங்கே பழையனே தான் வந்து கழியணுங்கிறாரு, அங்கே பழமை நலத்தை புதுப்பிக்கணுங்கிறாரு. இதுதான் அந்த வேறுபாடு. புரிஞ்சுருக்கா? புரிஞ்சுதா? புரியலைன்னா இப்போ புரிஞ்சுக்கோங்க. சரியா? இதுதான் அந்த வேறுபாடு. அடுத்தது நெடுவினா. நெடுவினால முதல் 3 கேள்விகள் முக்கியமான கேள்விகள். முதல் 3 கேள்விகள் கவிதை நடையை கட்டமைக்கும். இது வந்து உரைநடையில் உள்ள கேள்வி. பாரதியாருடைய கடிதம் வாயிலாக நீர் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று நான் நடத்தும் போதே அதை உங்களுக்கு விரிவாக சொன்னேன். எதெல்லாம் மொழிப்பற்று, எதெல்லாம் சமூகப்பற்றுன்னு சொல்லி. ஸோ எளிதான 2 டாபிக் போட்டுக்கணும். சப்டைட்டில்னால் துணை தலைப்புகள். மொழிப்பற்றுன்னு ஒரு துணை தலைப்பு, சமூகப்பற்றுன்னு ஒரு துணை தலைப்பு போட்டு அதுக்குரிய கருத்துக்களை 2 பத்தியாக நீங்கள் எழுதணும். 4 மதிப்பெண். மொழிப்பற்றுக்கு ஒரு 2 மார்க்கு, சமூகப்பற்றுக்கு 2 மார்க்கு. 2 தனித்தனி தலைப்பாக போட்டு துணை தலைப்புன்னு சொல்லுவேன். அதை நான் சப்டைட்டில்ஸ். ஏன்னா டைட்டில் வந்து வேறு வந்துடும். என்னது? கவிதையின் நடை அழகு அப்படின்னு ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்துடலாம் பொதுவாக. ஆனால் கீழே வந்து சப்டைட்டில்ஸ், துணை தலைப்புகள் மொழிப்பற்று சமூகப்பற்றுன்னு போட்டு பாரதியின் மொழிப்பற்று, பாரதியின் சமூகப்பற்று, இதெல்லாம் நாமளாக போட்டுக்கிறது தான். அப்படி போட்டு நீங்கள் அதுக்குள்ள கருத்துக்களை எழுதிட்டிங்கன்னா முழு 4 மதிப்பெண்கள் அப்படியே கிடச்சிரும். அடுத்த கேள்வி வந்து செய்யுளோடைய கேள்வி. தமிழின் சீரிழமை திறம் வியந்து என்று கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது வந்து உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின். நம்ம படித்தோம்ல இளம் தமிழே, அந்த பாட்டினுடைய மொத்த பொருளுமே வரும். பாயிண்ட்டாகவும் எழுதலாம், வாக்கியமாகவும் எழுதலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா பாயிண்ட்டாக எழுத வேண்டான்னு சொல்லுவேன். எழுதலாம், தப்பு கிடையாது, மதிப்பெண் குறைக்க மாட்டாங்க போர்டில். நீ பாயிண்ட்டாக எழுதினாலும் மதிப்பெண் கொடுப்பாங்க. ஆனால் நீ டேட்டாஸ் மாதிரி கொடுக்கறது வந்து சயின்ஸுக்கு வேணால் பொருந்தும், அறிவியலுக்கு வேணால் அந்த முறை வந்து பொருந்தும். இது மொழி, அதனால் நீங்கள் வாக்கியமாக எழுதினாதான் அது வந்து சிறப்பு. எனவே கூடுமான வரைக்கும் நீங்கள் வாக்கியங்களாக எழுத பழகுங்க. பாயிண்ட்டாக கொடுக்கறத விட வாக்கியங்களாக எழுத பழகுங்க. இது என்னுடைய அறிவுரை. சரியா? ஸோ அந்த மொத்த பாடலினுடைய பாயிண்ட்ஸையும் நீங்கள் தொகுத்து எழுதுனீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 4 மதிப்பெண்கள் முழுசாக கிடச்சிரும். இதுக்கு 6 மதிப்பெண்மா. ஏன்னா நம்ம சிறுவினாவில் இது நெடுவினா பார்த்துட்ருக்கோம். எனவே இந்த 3 கேள்வியுமே 6 மதிப்பெண் கேள்வி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ சிறுவினா அப்படின்னா 4 பாயிண்ட்டு போதும். 4ங்கிறது ஒரு 5 பாயிண்ட் வரைக்கும் எழுதலாம். ஆனால் நெடுவினாக்கு குறைஞ்சது 8 பாயிண்ட்ஸாவது எழுதணும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக எழுதணும். நெடுவினால 6 மதிப்பெண்ணில், அதனால் துணை தலைப்புகள்லாம் போட்டு நல்ல ஒரு பக்க அளவில் நீங்கள் நெடுவினா எழுதினா தான். ஃபார்மேட் சொல்கிறேன், அதுக்காக நீங்கள் ஒரு பக்கத்துலேயும் நீங்கள் கருத்துக்களையே எழுதி தள்ளணும்னு நான் சொல்ல வரல. பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 8 பாயிண்ட் எழுதுனா போதும். ஆனால் உங்கள் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னா, அப்படி தலைப்பு துணை தலைப்பெல்லாம் போட்டு அழகாக கவர்ற மாதிரி எழுதுனீங்கன்னா யோசிக்காமல் 6 மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் மொழியை ஆழ்வோமெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அது இது இல்லை, பரீட்சைக்கு வரப்போகிறது இல்லை. உங்களுக்கு தெரியணும், விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. அதை நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. தமிழாக்கம் தருக முதல் 4 இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான தமிழாக்கம். முதல் 4 தமிழாக்கங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான தமிழாக்கம். நிறைய தடவை அப்படியே இந்த 4ஐயும் கேட்டிருக்காங்க. இதில் 4 மதிப்பெண் கேள்வியில், இலக்கண கேள்வியில் தமிழாக்கம் தருகவை தனியாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. சைடில் பாருங்கள், இலக்கிய நயம் பாராட்டு. இது எல்லாத்துக்கும் நானே மீனிங்கும் சொல்லுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் நான் முதலே சொன்னேன், எல்லாத்துக்கும் ஆன்சரை நான் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டேன். உங்களுடைய முயற்சியும் அதில் தேவை இருக்குது. எல்லாத்தையும் மக் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. புரிஞ்சு எழுதணும். அதனால் இதை நான் சொல்லிட்டேன். இது ரொம்ப முக்கியமாக தமிழாக்கம் இந்த 4ம் தேர்வில் அப்படியே கேட்பாங்கன்னு. இனி இதுக்கான விடையை நீங்கள் முயன்று தேடுங்கள். இலக்கிய நயம் பாராட்டுக வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பற்றியா கண்ணதாசனுடைய பாட்டு கொடுத்துருக்காங்க.
இது வந்து ஒரு கேள்வியாக கேட்பாங்க, 4 மதிப்பெண் கேள்வியில் கேட்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கேள்வியை கேட்குறத விட பெரும்பாலும் வந்து பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, தேசிக விநாயகம் பிள்ளை இருக்கார் இல்லையா, அவர், நாமக்கல் கவிஞர், இவங்க 4 பேர் எழுதிய எளிதான பாடல்களில் இருந்து தான் எப்பொழுதுமே +2க்கு கேட்பாங்க. புக்கில் இருந்து கேட்க மாட்டாங்க. புக்கில் வந்து கேட்குறது சொல்கிறது பயிற்சிக்கு தான். புக்கில் வராத பாடல்களை தான் உங்களுக்கு இலக்கிய நயம் பாராட்டுதலில் கேட்பாங்க. அது இவங்க 4 பேரோடைய பாடல்களில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ புது கவிதை தானே, அதனால் உங்களுக்கு அது எளிதாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து இதுக்கு உங்களுக்கு தனியாக நடத்துகிறேன்னு சொல்லிட்டேன். இந்த இலக்கிய நயம் பாராட்டுதல் தான் பாணலம் பாராட்டுதல்னு உங்களுக்கு சொன்னேன். முதல்ல யாப்புன்னு சொன்னல, இதில் என்னெல்லாம் யாப்பின் சிறப்பு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அலசி எழுதுறது தான் இந்த இலக்கிய நயம் பாராட்டுதல்ங்கிற பகுதி. இதில் இருந்தும் நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ இல்லையோ, பரீட்சையில் ஆப்ஷனில் விடுறீங்களான்னு இல்லை, ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரியாம்மா? ஏன்னா 1 மார்க் கேள்வியில் இதை மாதிரி இதிலேருந்து நிறைய கேள்விகள் வரும். அதை தான் நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு இலக்கிய நயம் பாராட்டுதலை நான் புரிய வச்சு உங்களுக்கு அதை நான் புரிய வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு வகுப்பு பத்தாது. அதுக்கப்புறம் அதை ஒரு பாட்டை வேறு எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு நான் அதோட பொருத்தி சொல்லணுன்னா அதுக்கு குறைந்தபட்சம் இதுக்கு 4 வகுப்பாவது எனக்கு வேணும். இருந்தால் தான் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். நான் நிச்சயமாக நடத்துகிறேன். ஏன்னா தமிழில் ஆர்வம் கொண்ட மாணவர்களை நிறைய பேரை நான் வந்து சந்திச்சிருக்கேம்மா என் வாழ்க்கையில். அது என்னுடைய பள்ளி மாணவர்களை மட்டும் சொல்லலை, நான் பிற பள்ளி மாணவர்களையும் நான் சந்திச்சிருக்கேன். அவ்வளோ தமிழ் ஆர்வத்தோடு இருக்காங்க, தெரிஞ்சுக்கணும் நிறைய அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருக்காங்க. உண்மையாக சொல்லணுன்னா நான் அவங்களெல்லாம் மனசில் நினச்சி தான் இந்த ஒரு முயற்சியிலேயே நான் இறங்கினேன். இந்த வீடியோ போடலாங்கிற அந்த முயற்சியிலேயே நான் இறங்கினேன். அதுக்கு ஒரு சம்பவம் நடந்தது, அதை நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வெளி ஸ்கூல்லேருந்து பள்ளி பெயரை குறிப்பிட விரும்பலை, ஒரு மாணவன் என்னை வந்து சந்தித்து, அது ஒரு ஒரு இனிமையான சம்பவம். அதுவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஆஹா, நம்ம வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து, தமிழ்நாடுன்னு இல்லை, இப்போ யூடியூப் போட்டாச்சுன்னா உலகளவில் உள்ள எல்லா தமிழ் மாணவர்களும் பார்ப்பாங்க இல்லையா? அதனால் என் மாணவர்களே உலகளவில் எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர சொல்கிறாங்க. அப்படி அவங்களுக்கும் பயன்படும். தமிழ் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, பரீட்சைக்காக இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன், பரீட்சைக்காக இல்லை, நம்ம மொழியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமுடைய நிறைய மாணவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் நிறைய பேர் இருக்காங்கம்மா. அவங்களெல்லாம் நான் தாண்டி தான் வந்திருக்கேன். அவங்கக்கிட்டலாம் நான் சொன்ன ஒரே உறுதிமொழி இதுதான். நான் ஓய்வு பெற்ற பிறகு எல்லாருக்கும் கண்டிப்பாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் அறிவை உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை தான் இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. அதை நான் செம்மையாக செய்யணும்னு நினைக்கிறேன். இதனால் நிறைய பேர் பலனடையணும்னு நான் ஆசைப்பட்றேன். சரியாம்மா? ஸோ கண்டிப்பாக நான் இதெல்லாம் உங்களுக்கு தனி வீடியோவாக சொல்லிக் கொடுப்பேன். யார் வேணாலும் பார்க்கலாம். இப்போ இலக்கியம் பாராட்டுதல்னால் என்னன்னு +2 படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. தமிழ் அறிந்தவர்கள் எல்லோருமே பார்க்கலாம். அதனால தான் அதை நான் ஒரு தமிழ் வீடியோவாக தனி வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது கூட போட்டிங்கன்னா +2 மாணவர்கள் மட்டும்தான் கேட்பீங்க. அதனால தான் நான் இலக்கணத்தெல்லாம் நான் தனி வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது, கீழ்காணும் பத்தியை படித்து 5 வினாக்களை உருவாக்குக. இது நீங்களே படித்து பாருங்கள், பொருள் புரியும். அதிலேருந்து ஒரு 5 கேள்வி, இந்த பத்தியிலேருந்து ஒரு 5 கேள்வியை நீங்களே உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க. அது சொந்தமாக நீங்கள் தான் உருவாக்கணும். இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது, நீங்கள் தான் உருவாக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு விதமாக இருக்கணும். ஒரு மாணவன்லேருந்து இன்னொரு மாணவன் கேள்வி எடுக்கும்போது அது வேறுபடணும். ஒரே மாதிரி பார்த்து எழுதக்கூடாது. அதனால் நீங்கள் சொந்தமாக நீங்கள் வந்து யோசித்து எழுதுனா தான் அந்த மாதிரி கேள்விகள் அமையும். அதனால் இதை நீங்களாகவே இதுக்கு 5 கேள்விகளை தேர்ந்தெடு. ஆனால் பரீட்சைக்கு இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. பரீட்சைக்கு இதை மாதிரி கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் பயிற்சிக்காக தான் கொடுத்துருக்காங்க. பரீட்சையில் இந்த மாதிரி கேள்வி வராது, இது வரைக்கும் வந்ததில்லை. உவமை தொடரை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக. இது எக்ஸாமில் கேட்பாங்க, போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க. தாமரை இலை நீர் போல அப்படின்னா, இதெல்லாம் ஓமை தொடர்கள். போலன்னு வந்தாலே, ஓம உருபு வச்சு வந்தாலே அது ஓமை இல்லையா? படிச்சிருக்கீங்க நீங்கள். போல, அண்ண, பொறைய, மான, கடுப்ப, ஒப்ப, அதுபோல, இது எல்லாமே ஓம உருபுகள். இதுக்குன்னு தனி நூற்பாவே படிச்சிருக்கீங்க நீங்கள், ஞாபகம் இருக்கா? ஸோ போல என்று வந்தாலே அது ஓமை தொடர் தான். அதை வந்து அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை ஒரு வாக்கியத்தில் அமைக்கணும்.
ஏன்னா இப்போ தாமரை இலை நீர் போலன்னு சொன்னால் தாமரை இலைக்கு மேலே இருக்கிற தண்ணி அப்படின்னு நேரடி பொருள் எடுக்கக்கூடாது. ஓமைங்கிறது எப்போவுமே அதுக்குள்ளே ஒரு இணையான ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு பொருள் இருக்கும். அதுதானே ஓமை இல்லையா? இது உதாரணமாக அதுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டது தான் இப்போ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுக்கு உள்ளே உங்களுக்கு பழமொழிக்கு உள்ள இதெல்லாம் பழமொழிகள். இதுக்கு உள்ளே உங்களுக்கு வேறு அர்த்தம் இருக்கும். அதை புரிஞ்சு நீங்கள் வாக்கியத்தில் அமைக்கணும். ஸோ நான் இப்போ சொல்லிடுறேன் இதுக்கு என்ன அர்த்தங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு நோட்டு வச்சுருக்கீங்கல்ல, அதில் எழுதி வச்சுக்கோங்க. பக்கம் என்ன போடுங்க, 20ன்னு போடுங்க. போட்டுட்டு இதை எழுதி அதுக்கு என்ன மீனிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் செவி வழியாக மட்டும் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா பிரயோஜனமே இல்லைம்மா. ஏன்னா 10 நாள் கழித்து நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது இதை மறந்துடுவீங்க. அதனால் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இயல் 1 அப்படின்னு போடுங்க, பக்கம் 20ன்னு போடுங்க. ஓமையை தொடராக மாற்றுகன்னு ஒரு குறிப்பு ஒன்று போட்டுட்டு நீங்கள் இதுக்கு அர்த்தத்தை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வாக்கியத்தை அப்புறமா அமைச்சுக்கோங்க. தாமரை இலை நீர் போல அப்படின்னு சொன்னால் பட்டும் படாமலும் இருக்கிறதுமா. நீங்கள் நல்லா பாருங்கள், தாமரை இலைக்கு மேலே இருக்கக்கூடிய தண்ணி இருக்குல்ல, அது உருளும், தண்ணியில் ஒட்டாது. அது மாதிரி பட்டும் படாமலும் இருக்கணும். எதுலேயுமே அதிகமாக இன்வால்வ் ஆகக்கூடாது, பற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. நம்ம வாழ்க்கையை தாமரை இலை மேல் தண்ணி போல தான் நம்ம பார்க்கணும். ஒன்று மேலேயும் ஆசை வச்சோம், பற்று வச்சோம். ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாதுமா. நம்மளே நிரந்தரம் கிடையாது. நம்மளே ஒரு நாள் போக வேண்டியவங்க தான். அப்போ உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அப்போ நீங்கள் அதிக பற்று வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது நமக்கு மன வேதனையை கொடுக்கும். அதனால் எப்போவுமே ஒரு தாமரை இலை மேலே தண்ணி மாதிரி அனுபவிங்க, ஆனால் பற்று வைக்காதீங்க, ஆசை வைக்காதீங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். அடுத்தது கிணற்று தவளை போல. கிணற்று தவளை போல, கிணத்துக்குள்ளே இருக்கிற தவளை இருக்குல்ல, அது எப்போவுமே நினச்சிக்குமா நம்ம பார்க்குறது தான் உலகம், இந்த கிணறு தான் உலகம் அப்படின்னு நினச்சிக்குமா. அது உண்மையா? இல்லை. அந்த கிணத்தை விட்டு வெளியில் வந்தால் தான் உண்மையிலேயே நம்ம உலகத்தை பார்க்க முடியும். நம்ம நினைக்கிறது தான் உலகம், நம்ம இருக்கிற இடம் தான் உலகம் அப்படின்னு நம்ம நினச்சா அது தப்பு. நம்ம இருக்கிற இடத்த விட்டு வெளியில் பார்த்தா தான் உலகம் எவ்வளோ பெருசு, அப்போ உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், அறிவு வளரும். சொல்கிறது புரியுதா? அதனால் கிணற்று தவளை மாதிரி இருக்காதுன்னு ஆசிரியர்கள் திட்டுவாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்துக்குள்ளேயே அடங்கி கிடக்கிறது. நம்ம அதை விட்டு வெளியிலே வரமாட்டோம், நம்ம யோசிக்கவே மாட்டோம், கேள்வியே கேட்க மாட்டோம், ஏங்கிற கேள்வியே கேட்க மாட்டோம். அப்படியே கிணத்து தவளை மாதிரி நமக்கு தெரிஞ்ச அறிவுக்குள்ளேயே உழன்று கொண்டு இருப்போம். அவங்கள பார்த்து கேட்பாங்க ஆசிரியர்கள், ஏன் இப்படி கிணத்து தவளை மாதிரி இருக்கிற, வா வெளி உலகத்துக்கு வா, பாரு எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பாரு, ஒன்றுக்கு எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குன்னு பாரு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். புரியுதா இப்போது? ஸோ கிணத்து நம்ம இருக்கிற இடம் தான் உலகம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்க. எலியும் பூனையும் போல். எலியும் பூனையும் எப்போவுமே தெரியல, டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அது இல்லையா? எலியும் பூனையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் எப்போவும். அதுங்க ஃப்ரெண்ட்லியாக இருக்காது இல்லையா? அந்த மாதிரி எப்போ பாரு சண்டை போட்டு, அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க வீட்டிலன்னா அம்மா என்ன சொல்ல, ஏன் எப்போ பாரு எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்குது இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க, எலியும் பூனையும் போல அப்படிங்கிறது ஓமை. இதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். இப்போது எப்போவுமே எதிரெதிராக நம்ம சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ அந்த அர்த்தத்தில் நீங்கள் ஒரு வாக்கியத்தை அமைக்கணும். ரொம்ப எளிதான வாக்கியம் போதும், ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரிலாம் எழுதாதீங்க, எளிதான வாக்கியம் போதும். நானும் என் தம்பியும் எப்பொழுதும் எலியும் பூனையும் போல சண்டை போட்டுக்கொண்டே இருப்போம், போதும். வாக்கியத்தில் உங்களுக்கு இலக்கண பிழை இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி நீங்கள் வாக்கியம் பேச்சு வழக்குலையும் எழுதாதீங்க, எழுத்து வழக்கில் நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். அச்சாணி இல்லாத தேர் போல. அச்சாணின்னா என்னன்னு தெரியும்ல, இந்த பெரிய தேருக்கு ஒரு பெரிய சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்தை அங்கே அதை விட்டு வெளியில் வராமல் காப்பாற்றுறதே அந்த அச்சாணி தான். கருப்பு கலரில் ஒரு ஆணி மாதிரி ஒன்று அப்படி கிராஸாக குத்தியிருப்பாங்க அந்த சக்கரத்துக்கு வெளியில், பார்த்துருப்பீங்க நீங்கள். அது மாட்டு வண்டியிலெல்லாம் கூட அது பண்ணியிருப்பாங்க. அந்த அச்சாணி அந்த கம்பியை உருவிட்டோன்னு வைங்களேன், கருன்னு க்ரீஸ் எல்லாம் போட்டிருக்கோம். எனக்கு கிரீச்சுன்னு சத்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதில் க்ரீஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆயிலியாக பசன்னு இருக்கும், பிசுன்னு இருக்கும். ஆனாலும் அந்த ஆணியை எடுத்துட்டோன்னு சொன்னால் என்ன ஆகும், சக்கரம் வெளியில் வந்துடும், கொடை சாஞ்சிரும். தேராக இருந்தாலுமே சரிஞ்சிரும், வண்டியாக இருந்தால் எல்லாமே சரிஞ்சிரும். அதுதான் க்ரிப்பே அந்த அச்சாணி. அது அவ்வளோ முக்கியம்னு அர்த்தம். அவ்வளோ சின்னதாக இருந்தாலும்
ஒரு கம்பி தான் அது. ஆனால் அந்த முழு தேருக்கும் அது ரொம்ப முக்கியமான பார்ட் இல்லையா? அந்த மாதிரி அச்சாணி இல்லாத தேர் போல அப்படின்னா என்ன அர்த்தம்? அச்சாணி இல்லாத தேர் என்ன ஆகும்? சரிஞ்சிரும். ஸோ ஒரு முக்கியமான ஆள் இல்லை, ஒரு முக்கியமான பொருள் இல்லைன்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இதை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு வீட்டில் யாராவது பெரியவங்க தவறிட்டாங்கன்னு சொன்னால் அந்த குடும்பம் அச்சாணி இல்லாத தேர் போல் ஆயிடுச்சு இவங்க மறைவால் அப்படின்னு சொல்லுவோம்ல. அர்த்தத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரு அர்த்தத்துக்கு பொருள் புரியணுங்கிறதுக்காக தான் இந்த வாக்கியத்தை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதையே எழுதக்கூடாது, நீங்கள் யோசித்து எழுதணும். வேறு வாக்கியம் யோசித்து எழுதணும். அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா உள்ளங்கையை நல்லா விரித்து வச்சுக்கோங்க கையை. அதில் ஒரு நெல்லிக்காவை தூக்கி உள்ளங்கையில் வைங்க. இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், பளிச்சுன்னு தெரியும் நெல்லிக்காய் இருக்குன்னு. அந்த மாதிரி சொல்லாமலேயே பிறருக்கு பளிச்சுன்னு புரியக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதை தான் உள்ளங்கை வெட்ட வெளிச்சமாக ஒரு பொருளை விளக்குவது இருக்கு இல்லையா? அதை தான் உள்ளங்கை. இப்போ உதாரணத்துக்கு திருவள்ளுவர் திருக்குறளில் பொருள்களை உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளக்கியுள்ளார் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் வேணாலும் அதை படித்தாச்சுன்னா பொருள் புரியும், அவ்வளவு வெளிப்படையாக இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? இப்போ அதுக்கு அர்த்தம் இப்படி. இந்த இது 2 மார்க்கு இல்லையா? 1 தான் கேட்பாங்க. ஓமைய பொருளோடு ஓமை அதுவும் ஒன்று இருக்குது. ஓமைய பொருளோடு பொறுத்துக்கன்னு ஒன்று இருக்குது. அது பழக்க தோஷம், டக்குன்னு எனக்கு வந்துருச்சு அது. இந்த ஓமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக அப்படின்னு வரக்கூடிய அந்த கேள்வி உங்களுக்கு 1 கேட்பாங்க, 1 2 கேட்பாங்க, 2 கேட்பாங்க. ஒன்றுக்கு ஒரு மதிப்பெண். 2 மார்க் கொஸ்டினில் 7 2 மார்க் கொஸ்டின்ஸ் எடுக்க வேண்டியது வரும் நீங்கள் கிராமரில் இருந்து. அதில் இதுவும் இந்த மாதிரி டைப்பில் கேட்பாங்க உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒரு வாக்கியத்தை எழுதிட்டு 2 வாக்கியம் எழுத வேண்டியது வரும். அப்போ 2 கேட்டாங்கன்னா 4 வாக்கியம் எழுத வேண்டியது வரும். எழுதிட்டு 2 மதிப்பெண் வாங்கிட்டு போயிடலாம். சில நேரங்களில் ஒரே ஒரு இதை மட்டுமும் கேட்பாங்க. அப்போ 2 வாக்கியம் எழுதுவீங்க, 2 மார்க்கு. சரியா? அதனால் இது எளிதாக மதிப்பெண் பெற்றுத்தரக்கூடிய பகுதி. அதனால தான் இதை உங்களுக்கு நான் விரிவாக நடத்தினேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு பக்க கட்டுரையெல்லாம் உங்களுக்கு கிடையாதுமா. உங்கள் சிலபஸில் உங்களுடைய பேட்டர்ன் ப்ளூ பிரிண்ட்டில் பொது தேர்வுக்கு இந்த கட்டுரையெல்லாம் பொது கட்டுரை எழுதுறது அதெல்லாம் கிடையாது. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு வகுப்பில் எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் இதுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அடுத்தது அதே மாதிரி தான் இந்த மாதிரி மொழியோடு விளையாடு இருக்கு இல்லையா? இதெல்லாம் 10ஆம் வகுப்பில் பண்ணியிருப்பீங்க நீங்கள். இப்போவும் கேட்குறாங்க. 10ஆம் வகுப்பில் கண்டிப்பாக கம்பல்சரியாக கேட்டிருப்பாங்க. ஆனால் 12th அந்த அளவுக்கு இதை கேட்க மாட்டாங்க. கேட்டால் எழுத தெரியணும், அவ்வளோதான். இந்த பிக்சரை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு 4 மார்க்கில் தான் கேட்பாங்க அப்படி கேட்டாலும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பிக்சரை பார்த்துட்டு அதில் உனக்கு என்ன கற்பனை தோணுதோ அந்த கற்பனையை ஒரு 4 பாயிண்ட் கற்பனை எழுதணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கற்பனை தோன்றும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பனை தோன்றாது. 10th பண்ணியிருப்பீங்க இது நீங்கள். படத்தை பார்த்து எழுதுக அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதனால் அதை மாதிரி டைப்பு இதெல்லாம் உங்களுக்கு சும்மா தான் கொடுத்துருக்காங்கம்மா. ஒரு மொழி வளரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு பயிற்சிக்காக தான் கொடுத்துருக்காங்களே தவிர எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் இதை பார்க்க வேண்டாம். அது நான் சொல்கிற பகுதி தமிழாக்கம் மட்டும்தான் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். அதே மாதிரி இந்த ஓமை தொடர்கள் சொன்னாலே அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடியது. இந்த 2ம் மீதி எல்லாமே உங்களுக்கு பயிற்சிக்காக தான் கொடுத்துருக்காங்க. இலக்கிய நயம் பாராட்டுதலும் எக்ஸாமுக்கு வரும். ஸோ 1 2 3 இந்த 3 பகுதி மட்டும்தான் பரீட்சைக்கு வரும். மற்றதெல்லாம் பயிற்சிகள் தான். அது உங்கள் பள்ளியில் உங்களுக்கு எழுத சொன்னாங்கன்னா அதை எழுதுங்க. இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதை எழுதி பயிற்சி எடுத்துக்கோங்க. பரீட்சைக்கு பாயிண்ட்டில் வேண்டாம். இப்போ நான் உங்களுக்கு பரீட்சை பாயிண்ட்டில் தான் உங்களுக்கு நான் பாடங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பொது தேர்வினுடைய பார்வையில். அதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. சரியா? சரி. இப்போ இதெல்லாம் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி பயிற்சிக்காக தான். ஆனால் 22ஆம் பக்கம் எடுங்களேன். அதில் படிப்போம் பயன்படுத்துவோம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இது ஒவ்வொரு இயல்லையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு துறையிலேருந்து உள்ள கலைச்சொற்கள் அதை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. போஸ்டல்னு எடுத்தாச்சுன்னா அங்கே என்னென்னமான கலைச்சொற்கள்லாம் சொல்லுவாங்க. ரயில்வேஸ்ன்னு எடுத்தாச்சுன்னா அங்கே என்னென்னமான ஆங்கில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு இணையான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு ஒவ்வொரு இயல்லையும் இது கொடுத்துருப்பாங்க. இது மிக மிக முக்கியம். இது 1 மார்க்லேயும் கேட்பாங்க, தேர்ந்தெடுத்த எழுதுகளையும் கேட்பாங்க, 2 மார்க்ஸ்லேயும் கேட்பாங்க. சரியா?
அதனால் இது வந்து அதிலே ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, ஃபிக்ஷன்னா என்ன, பயோகிராஃபின்னா என்ன, உங்களுக்கு ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக தமிழ் அர்த்தம் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் எழுதணும். இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க, நீங்கள் தமிழில் எழுதணும். தமிழை வந்து நீங்கள் படிச்சுக்கணும். தாளில் வந்து வினாத்தாளில் வந்து இங்கிலீஷில் கேட்பாங்க. இதில் நான் முக்கியமாக அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிக்ஷன் அடிக்கடி கேட்டிருக்காங்க, புனைவு அடிக்கடி கேட்டிருக்காங்க. பயோகிராஃபி கேட்பாங்க. அது மாதிரி ஆவணம், ஆர்ச்சிவ் அதுவும் கேட்டிருக்காங்க. மேனுஸ்கிரிப்ட் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாது இதை தான் கேட்பாங்கன்னு. அதனால் தயவுசெய்து எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக இது 1 மார்க்லேயும் வரும், 2 மார்க்ஸ்லேயும் வரும். ஸோ எல்லா இயல்லையுமே இந்த கலைச்சொற்களை நீங்கள் பார்த்துக்கணும், படிச்சுக்கணும். இல்லை தனியாக கூட நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. 8 இயலில் உள்ள கலைச்சொற்களைனா அப்படி தான் என்னுடைய மாணவர்களை சொல்லியிருந்தேன். 8 இயலில் உள்ள கலைச்சொற்களையும் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்க சொன்னேன். அப்போ தான் மிஸ் ஆகாது நம்ம ரிவிஷன் பண்ணும்போது. அதனால் தனியாக கலைச்சொற்கள் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து 8 இயலில் உள்ளதையும் தொகுத்து எழுதி வச்சுக்கோங்க கிளாஸ் ஒர்க்கில். அப்போ ஒரே மூச்சாக நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம தனித்தனி, ஏன்னா நீங்கள் புக்கில் ரிவைஸ் பண்ணினீங்கன்னா சில சமயம் மிஸ் ஆகிடும். சரியா? அதனால் நீங்கள் அதை தனியாகவே எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. தனியாக போட்டு எழுத ஆரம்பிச்சிடுங்க. ஒவ்வொரு இயலாக முடிக்க அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துடுங்க. அவ்வளோதான். 2 பக்கத்தை விட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். 8 இயல்லையும் வரக்கூடிய கலைச்சொற்களை நீங்கள் அப்பப்போ நம்ம இயல் முடிக்க நீங்கள் எழுதலாம். இல்லை இதுக்கும் பாடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா இயலுக்கு ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு தனிப்பட்ட துறையில் உள்ள கலைச்சொற்களை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கும் பாடத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால் நீங்கள் மொத்தமாகவே நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டாலும் 8 இயலில் உள்ளதையும் ஒரே மூச்சாக உட்காந்துருந்து எழுதி வச்சுட்டாலும் வெல் அண்ட் குட். சரியா? நான் ஏன் வந்து முடிக்கன்னு சொன்னேன்னு சொன்னால், இப்போ காலாண்டுக்குன்னு உங்களுக்கு இத்தனை பாடங்கள் தான் இருக்குது, 5 பாடம் தான் இருக்குது காலாண்டுக்கு. அப்போ அதில் உள்ளதை தான் கேட்பாங்க உங்களுக்கு. நீங்கள் மொத்தமாக எழுதினீங்கன்னா இல்லை பாடம் வாரியாக எழுதி வச்சுருங்க. அது பெஸ்ட்டு. ஒவ்வொரு இயல் வாரியாக எழுதி வச்சுருங்க. இயல் 1ல் இது, இயல் 2ல் அது, இயல் 3ல் அப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமே இருக்காது. கரெக்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டு போகலாம் நீங்கள். சரியாம்மா? முடிஞ்சுதா? ஆக உங்களுக்கு நான் இயல் 1ஐ முழுமையாக எல்லா பகுதிகளையும் நிறைவாக நடத்திவிட்டதாக நினைக்கின்றேன். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது என்கிட்ட கேட்கணும், இல்லைன்னா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் உங்கள் கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான விடையை நான் கொடுப்பேன். ஏன்னா இப்போ எனக்கு அதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. நான் சொன்னேன் உங்ககிட்ட 30 ஆண்டுகள் தமிழாசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று இப்போ உட்காந்துருக்கேன். அது சும்மா இருக்கக்கூடாது. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் நான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் தமிழ் சம்மந்தமாக. ஏன்னா நான் முழுக்க தமிழ்லேயே எல்லாமே படிச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ். பிஏவும் தமிழ் லிட்ரேச்சர் தான், எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் தான், பிஎடும் தமிழ் தான், எம்ஃபிலும் தமிழ் தான், பிஹெச்டியும் தமிழ் தான். ஸோ எல்லாமே தமிழில் நான் பண்ணினதுனால எனக்கு அறிந்த அந்த தமிழை உங்களோட நான் பகிரணும்னு நினச்சி தான் இந்த சேனலையே நான் காணலாம் கற்கலாம் என்ற இந்த சேனலை நான் உருவாக்கியிருக்கேன். அதை நீங்கள் பயன்படணும், உங்ககிட்ட போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம், என்னுடைய ஆசை. ஏதோ இந்த சமுதாயத்திற்கு என்னால் என்றதை நான் செய்தேன் என்ற ஒரு மன திருப்தி எனக்கு கிடைக்கும். இது எதுக்குமே நான் உங்ககிட்ட நான் பைசா கேட்க போகிறது கிடையாதுமா. ஸோ நீங்கள் தாராளமாக அதை இலவசமாக நீங்கள் படிக்கலாம். நான் இதை உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். நான் எதுக்கு இது மணி மோட்டிவில் நான் செய்யலை. இந்த சமுதாயத்திற்கு தமிழுக்கு ஏதாவது செய்யணும்னு செய்கிறேன் ஆசையோடு, அவ்வளவுதான். சரியா? அதனால் கண்டிப்பாக சின்சியராக நேர்மையாக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். என்னுடைய எண்ணம், வாக்கு, செயல் எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு குறிக்கோள். புரியுதா? எண்ணம், வாக்கு, அதாவது பேச்சு, செயல், இந்த 3 ஒன்றா இருந்தால் தான் நாம் கடவுளுக்கு மிக நெருக்கமாக இருக்க முடியும் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை. அதனால் நான் பேசுகிறது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை தவிர பொய் இல்லை.
நீங்கள் நம்பலாம். இன்றைய வகுப்பை முடிச்சுக்கலாமா? உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்று நன்றி என்று சொல்லி விடைபெறுவது ராஜவல்லி.